செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமருடனான சந்திப்பின் போது கோரிக்கை மனு ஒன்றை அளித்திருந்தார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள். அதிமுக பாஜக கூட்டணி முடிவானதற்கு பிறகு நடைபெற்ற முதன்முறையான சந்திப்பு என்பதால் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இருவருடைய சந்திப்பில் நடந்தது என்ன என்ற கேள்வியும் தொடர்ச்சியாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்திருந்தார். இரவு 8 மணி அளவில் தூத்துக்குடிக்கு வருகை தந்த அவர் அங்கே நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார். திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்த பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். அவரோடு, அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தார்கள். அப்படி வரவேற்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை மனு ஒன்றை அளித்திருந்தார். அந்த கோரிக்கை மனுவில் 3 முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்று இருக்கிறது. அது என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னா, முதலாவது கோரிக்கையாக விவசாயிகள் கடன் பெறுவதை எளிமையாக்கக்கூடிய வகையில் விவசாய கடன் வழங்குவதற்கு சிவில் ஸ்கோர் கேட்பதிலிருந்து வங்கிகள் விவசாயிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். 2வது கோரிக்கை, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதே போல 3வது கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் ராணுவ தளவாட உற்பத்திக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் பிரத்யேக ராணுவ வழித்தடம் ஒன்றை அமைக்க வேண்டும். இந்த வழித்தடம் என்பது சென்னை, கோவை, ஓசூர், சேலம், திருச்சியை இணைத்து செயல்படக்கூடிய வகையில் இந்த வழித்தடம் என்பதை அமைக்க வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி அவர்களிடம் கொடுத்திருக்கிறார். இந்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் இந்த மனுவை பரிசீலித்து ஆவண செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமியிடம் உறுதியளித்து இருக்கிறார். நேற்றைய தினம் திருச்சி விமான நிலையத்தில் வைத்து இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று இருக்கிறது. அவரை வரவேற்கும் பொழுது கொடுத்த கோரிக்கை மனுவில் இந்த 3 கோரிக்கைகளும் இடம்பெற்று இருந்தது. விவரங்களுக்கு நன்றி லதா.